Hi viewers, welcome to aathusamayal. இன்னைக்கு வந்து சிம்பிளா சப்பாத்தி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அதுக்கு சைடு டிஷ் வந்து பாம்பே சட்னி அப்படி இல்லனா கடலமாவு கரைச்சு விட்ட சட்னி அப்படினு வந்து சொல்லுவோம். அது எப்படி பண்றது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இது சட்டுன்னு பண்ணிரலாம். இது ரொம்பவே வந்து டேஸ்டியாவும் இருக்கும். அதே சமயத்துல சிம்பிளாவும் இருக்கும். இப்போ சப்பாத்திக்கு மாவு பிசையிறதுக்கு எவ்வளோ மாவு உங்களுக்கு தேவையோ அதை எடுத்துக்கோங்க. உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த சப்பாத்திக்கு ஒரே ஒரு டிப்ஸ் நான் சொல்கிறேன். அதை மாதிரி செஞ்சிங்கன்னா சாஃப்டாக இருக்கும். தண்ணி வந்து நீங்கள் வந்து வெதன்னு இருக்கிற தண்ணி யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். அதை விட இன்னும் கொஞ்சம் சூடு இருந்ததுன்னா, இந்த கிளைமேட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் சூடு இருந்ததுன்னா, கொஞ்சம் கை பொறுக்கிற சூடு உங்களுக்கு வேணும். அதை போட்டு பிசைஞ்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அப்புறம் எண்டில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு மேலுக்கு அந்த வந்து ஒரு மாதிரி ட்ரை ஆகாமல் பார்த்துக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்டில் பிசைஞ்சு இப்படி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிசைகிற சப்பாத்தி இப்படி பாருங்கள், இப்படி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா உங்களுக்கு உள்ளுக்கு அழுந்தணும். அப்போ தான் வந்து அது கரெக்ட் டெக்ஸ்சர் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இப்போ இது ஒரு 10-15 நிமிஷம் கொஞ்சம் அப்படியே இருக்கட்டும். இப்போ பாருங்கள், ஒரு விரல் விட்டு நல்லா அழுந்துனா அது நல்லா அழுந்தணும். இப்போ வந்து கடலை மாவு சட்னி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். இப்போ தாளிக்க தேவையான பொருட்கள், அதுக்கப்புறம் எவ்வளோ உங்களுக்கு குவான்டிட்டி வேணுமோ வெங்காயம் தக்காளியை தான் இன்க்ரீஸ் பண்ணணும். அப்புறம் கடலை மாவு நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு குவான்டிட்டி பொறுத்து நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் 1 கப் வந்து வெங்காயம், 1 கப் தக்காளி, அந்த கப் கணக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். நான் ஒரு பெரிய தக்காளி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். உங்கள் புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். எண்ணெய் விட்டுண்டு தாளிக்கிறதுக்கு தேவையான கடுகு, ஜீரகம், அப்புறம் கொஞ்சமாக கடலை பருப்பு, அதுக்கப்புறம் உளுத்தம் பருப்பு நான் சேர்த்துருக்கேன். நான் ஸ்டார்டிங்லேயே வந்து பெருங்காயம் தூவ மாட்டேன். அது வந்து வாணலில் ஒட்டின்றோம். அதனால் நீங்கள் கொஞ்சம் வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கி முடித்த பிறகு உப்பு மஞ்சத்தூள் போடுறப்ப நீங்கள் சேர்த்துக்கோங்க. நானும் அப்படி தான் சேர்த்துருக்கேன். இப்போ காரத்துக்கு தகுந்த மாதிரி நான் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இப்போ இதில் தேவையான அளவு வெங்காயம் நீங்கள் சேர்த்து நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா உங்களுக்கு வதங்கி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நீங்கள் நல்லா வதக்கி எடுக்கணும். அப்போ தான் இதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். சரியாக வதக்காமல் நீங்கள் நல்லா விட்டுட்டிங்கன்னா அது வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி நறுன்னு கடிப்படும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து கூட நீங்கள் தட்டு போட்டு மூடி இந்த மாதிரி நீங்கள் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் தக்காளி எவ்வளோக்கு எவ்வளோ வதக்குறீங்களோ சட்னி வந்து கொஞ்சம் ஒரு 2-3 ஹவர்ஸ் கெடாமல் உங்களுக்கு நீங்கள் பாதுகாக்கலாம். இப்போ நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் வெங்காயம். இப்போ அதுக்கப்புறம் தக்காளி போட்டு நல்லா வதக்கிடுங்க. தட்டு மூடி போட்டு நீங்கள் இப்படி வதக்கி எடுத்திங்கன்னா சட்டுன்னு உங்களுக்கு நல்லாவே வதங்கிடும். இப்போ நல்லாவே வதங்கிட்டு பாருங்கள். இப்போ வதங்கினதுக்கப்புறம் தேவையான அளவு பெருங்காயம், அதுக்கப்புறம் உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு இப்போது நான் 2 டேபிள் ஸ்பூன் நான் எடுத்திருக்கேன். அதை நல்லா தண்ணியில் கரைச்சி எடுத்து அதுக்கப்புறம் இதில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவு தண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இது கொஞ்சம் நீர்க்க இருந்தால் தான் உங்களுக்கு கெட்டித்தன்மை வராமல் இருக்கும். இப்போ பாருங்கள், உங்களுக்கு நல்லாவே கொதிச்சு நல்லா வந்துடுது, ரெடி ஆகிடுது. அவ்வளோதான், இது சட்டுன்னு பண்ணிடலாம். இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி தூவி நீங்கள் இறக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கடலை மாவு சட்னி ரெடி ஆகிடுது. நான் இப்போது இது வந்து ரோட்டி மேக்கர் இருக்குது இல்லையா, இதை ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இதை லேசாக ஆன் பண்ணி உங்களுக்கு கொஞ்சம் ஹீட் ஆனதும்
நீங்கள் இந்த மாதிரி ரவுண்டாக நீங்கள் எடுத்ததை கொஞ்சம் தட்டை பண்ணிவிட்டு அந்த லெஃப்ட் சைடில் நீங்கள் வைக்கணும், நடுவில் வைக்காமல். ப்ரெஸ் பண்ணிவிட்டு கீன் அப்படின்னு ஒரு சத்தம் வரும். அப்போனா அந்த சத்தத்துக்குள்ளே நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி கிழியாது. அந்த சத்தத்துக்கு மேலே நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது சப்பாத்தி கிழியறதா இருக்கும் உங்களுக்கு. இப்போ எடுத்து தவாவில் போட்டு தேவையான அளவு எண்ணெயோ நெய்யோ வெண்ணெயோ எது போட்டு நீங்கள் எடுத்தாலும் சப்பாத்தி ரெடி. நான் அந்த ரோட்டி மேக்கர் வந்து ப்ரெஸ் பண்ணுறதுக்கு மட்டும் நான் யூஸ் பண்ணிப்பேன். இல்லை நீங்கள் கையால் இட்டு இந்த மாதிரி நீங்கள் சப்பாத்தி போட்டு எடுத்திங்கன்னா சப்பாத்தி கடலைமாவு சட்னி உங்களுக்கு ஈஸியாக ரெடி ஆகிடும். அவ்வளவுதான். டின்னருக்கு இதே மாதிரி நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் எனக்கு கண்டிப்பாக போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.